ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சென்டென்சஸை கவனிங்க. எனக்கு படிப்பதை விட தூங்குவது தான் பிடிக்கும். எனக்கு இரவில் வேலை செய்வதை விட பகலில் வேலை செய்வது தான் பிடிக்கும். எனக்கு ஹோட்டலில் சாப்பிடுவதை விட வீட்டில் சாப்பிடுவது தான் பிடிக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு செயலை விட இன்னொரு செயல் தான் பிடிக்கும். இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு நாம் 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பயன்படுத்துவோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா I like more than. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா I prefer to. தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா I would rather than. இந்த 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சருமே எனக்கு இதை விட அதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நாம் இங்கிலீஷில் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு படிப்பதை விட தூங்குவது தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கும், I like. அடுத்து படி அப்படின்னா ஸ்டடி, படிப்பது அப்படின்னா ஸ்டடியிங். அதே மாதிரி தூங்கு அப்படின்னா ஸ்லீப், தூங்குவது அப்படின்னா ஸ்லீப்பிங். ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா எனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படின்னு கிடையாது, இரண்டுமே பிடிக்கும். ஆனால் ஒன்றை விட இன்னொன்று கொஞ்சம் கூடுதலாக பிடிக்கும். சரிங்களா? அப்போது இங்கே எது உங்களுக்கு அதிகமாக பிடிக்குமோ அது இந்த ஐ லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் வரணும். இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு எது அதிகமாக பிடிக்கும்? தூங்குவது தான். அப்போது ஐ லைக் ஸ்லீப்பிங். அடுத்து எதை விட? படிப்பதை விட. அப்போது கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே என்ன வேர்டு பயன்படுத்துவோம் அப்படின்னா மோர் தேன். எதை விட? படிப்பதை விட. அப்போது மோர் தேன் ஸ்டடியிங். ஓகே, ஐ லைக் ஸ்லீப்பிங் மோர் தேன் ஸ்டடியிங். ஓகே, இப்போது அடுத்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாங்க. ஐ ப்ரிஃபர், எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? இங்கேயும் அதே மாதிரி தான். சரிங்களா? என்ன பிடிக்கும் உங்களுக்கு? ஸ்லீப்பிங். ஐ ப்ரிஃபர் ஸ்லீப்பிங். எனக்கு தூங்குவது பிடிக்கும். எதை விட? படிப்பதை விட. இப்போது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் மோர் தேன் அப்படின்னு பயன்படுத்தணும் இல்லையா? அதாவது கம்பேர் பண்ணுறதுக்கு மோர் தேன் பயன்படுத்தணும் இல்லையா? இங்கே மோர் தேன் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக டூ அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்தணும். இங்கே நீங்கள் தனியாக இந்த டூ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் பார்க்கக்கூடாது. சரிங்களா? இது இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரோட முக்கியமான ரூல். அதாவது ஐ ப்ரிஃபர் பயன்படுத்தும் போது கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன வேர்டு பயன்படுத்தணும்? டூ அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்தணும். அப்போது எதை விட? படிப்பதை விட. அப்போது டூ ஸ்டடியிங். இப்போது இந்த ரெண்டு சென்டென்ஸுக்குமே ஒரே மீனிங் தான், ஆனால் சென்டென்ஸ் பேட்டர்ன் மட்டும் மாறும். சரிங்களா? அடுத்து ஐ வுட் ரேதர் தேன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இது கம்ப்ளீட்டாக சென்டென்ஸோட மீனிங்கும் மாறும், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் மாறும். அதனால் இதை இந்த வீடியோவோட கடைசியில் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு மட்டும் நாம் சென்டென்ஸ் மேக்கிங் பார்க்கலாம் வாங்க. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு டிவி பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்குமோ அதுதான் ஐ லைக் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு அப்புறம் வரணும். சரிங்களா? என்ன பிடிக்கும்? புத்தகம் வாசிப்பது. அப்போது ரீடிங் புக்ஸ். ஓகே, அடுத்து எதை விட? டிவி பார்ப்பதை விட. அப்போது மோர் தேன் வாட்சிங் டிவி. மோர் தேன் வாட்சிங் டிவி அப்படின்னா டிவி பார்ப்பதை விட. அப்போது ஐ லைக் ரீடிங் புக்ஸ் மோர் தேன் வாட்சிங் டிவி. ஓகே, அடுத்து ஐ ப்ரிஃபர், எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் ஐ ப்ரிஃபர் ரீடிங் புக்ஸ். அடுத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும், என்ன பயன்படுத்தணும்? மோர் தேன் பயன்படுத்தக்கூடாது, டு வாட்சிங் டிவி. அப்போது ஐ ப்ரிஃபர் ரீடிங் புக்ஸ் டு வாட்சிங் டிவி. எனக்கு டிவி பார்ப்பதை விட புத்தகம் வாசிப்பது தான் பிடிக்கும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு ஆடுவதை விட பாடுவது தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட்டு ஐ லைக், எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? பாடுவது தான் பிடிக்கும். அப்போது ஐ லைக் சிங்கிங். எதை விட? ஆடுவதை விட. அப்போது மோர் தேன் டான்சிங். ஓகே, அடுத்து ஐ ப்ரிஃபர் சிங்கிங் டு டான்சிங். ஐ ப்ரிஃபர் சிங்கிங் டு டான்சிங். எனக்கு ஆடுவதை விட பாடுவது தான் பிடிக்கும். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு இரவில் வேலை செய்வதை விட பகலில் வேலை செய்வது தான் பிடிக்கும்.
ஃபர்ஸ்ட் வந்து ஐ லைக் எனக்கு பிடிக்கும். என்ன பிடிக்கும்? பகலில் வேலை செய்வது. அப்போ ஒர்க்கிங் இன் த மார்னிங். ஒர்க்கிங் இன் த மார்னிங். பகலில் வேலை செய்வது. ஓகே. எதை விட? இரவில் வேலை செய்வதை விட. அப்போ மோர் தேன் ஒர்க்கிங் அட் நைட். மோர் தேன் ஒர்க்கிங் அட் நைட். இரவில் வேலை செய்வதை விட. ஓகே. அடுத்து ஐ ப்ரிஃபரை பயன்படுத்தி எப்படி இதே சென்டென்ஸுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்ஸில் டைப் பண்ண ஆரம்பிங்க. ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எனக்கு அறிவியல் பாடத்தை விட ஆங்கில பாடம் தான் பிடிக்கும். இந்த சென்டென்ஸை நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ லைக். அடுத்து வந்து என்ன பிடிக்கும்? ஆங்கிலம். நல்லா கவனிக்கணும். வேர்ப் வந்தால் மட்டும்தான் அதோட ஐஎன்ஜி சேர்க்கணும். நவுன் வந்தால் ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. ஐ லைக் இங்கிலீஷ். எதை விட? அறிவியல் பாடத்தை விட. அப்போது மோர் தேன் சயின்ஸ். ஓகே. அடுத்து வந்து ஐ ப்ரிஃபர் இங்கிலீஷ் டு சயின்ஸ். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு நாய்களை விட பூனைகள் தான் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐ லைக் என்ன பிடிக்கும்? பூனைகள் தான் பிடிக்கும். அப்போ ஐ லைக் கேட்ஸ். எதை விட? நாய்களை விட. அப்போ மோர் தேன் டாக்ஸ். அடுத்து ஐ ப்ரிஃபர் கேட்ஸ். எதை விட? நாய்களை விட. அப்போ டூ டாக்ஸ். ஐ ப்ரிஃபர் கேட்ஸ் டூ டாக்ஸ். எனக்கு நாய்களை விட பூனைகள் தான் பிடிக்கும். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு காஃபியை விட டீ தான் பிடிக்கும். இந்த சென்டென்ஸை 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லையும் எப்படி சொல்வது அப்படின்னு நீங்கள் காமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. ஓகே. இப்போது அடுத்து என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐ வுட் ரேதர் தேன். ஓகே. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே எக்ஸாம்பிள் சென்டென்ஸை வச்சு சென்டென்ஸ் மேக்கிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நாம் எங்கே பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சென்டென்ஸ் மேக்கிங் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் ரேதர். அந்த ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸுக்கும் இந்த சென்டென்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அங்கே வந்து வேர்போட ஐஎன்ஜி சேர்த்தோம் இல்லையா, இங்கே வந்து வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. அப்படியே அந்த வேர்பை வந்து பயன்படுத்தணும். அப்போது ஐ வுட் ரேதர் ஸ்லீப். ஐ வுட் ரேதர் ஸ்லீப். ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. சரிங்களா? எனக்கு தூங்குவது பிடிக்கும். எதை விட? படிப்பதை விட. அப்போது அங்கே வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு வந்து மோர் தேன் பயன்படுத்தணும். செகண்ட் சென்டென்ஸுக்கு வந்து டூ பயன்படுத்தணும். தேர்ட் சென்டென்ஸுக்கு வந்து தேன் பயன்படுத்தணும். அப்போது தேன் ஸ்டடி. படிப்பதை விட. இங்கே வந்து வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கக்கூடாது. ஓகே. இப்போது இந்த ரெண்டையும் நம்ம எங்கே பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஐ ப்ரிஃபர், ஐ லைக். இந்த இரண்டையுமே வந்து நம்ம பொதுவாக சொல்லுவோம். அதாவது பொதுவாக ஜென்ரலாக நம்ம வந்து பேசும்போது எனக்கு இந்த இதை விட அந்த தான் பிடிக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து ஐ வுட் ரேதர் இருக்கு இல்லையா, இதை வந்து எப்போ சொல்லுவோம் அப்படின்னா இப்போ நான் செய்ய போகிறேன் ஒரு செயலை. இப்போது செய்ய போகிற செயல் வந்து எனக்கு இந்த செயலை விட அந்த செயலை செய்வது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு இப்போ நான் சொல்லும்போது இந்த ஐ வுட் ரேதர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகே. எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் வாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். நான் இப்போது வேலை செய்வதற்கு பதிலாக ஓய்வெடுக்க விரும்புகிறேன். இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்க. பொதுவாக சொல்லலை நீங்கள். எனக்கு வந்து வேலை செய்வதற்கு பதிலாக ஓய்வெடுக்க பிடிக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லலை. இப்போது சரிங்களா, இப்போது கரண்டில் நான் வந்து வேலை செய்வதற்கு பதிலாக ஓய்வெடுக்க விரும்புகிறேன். அப்போது என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தணும்? அதாவது நான் விரும்புகிறேன். இதுக்கு வந்து என்ன ஃப்ரேஸ் பயன்படுத்தணும்? ஐ வுட் ரேதர் அப்படிங்கிற ஃப்ரேஸ் வந்து பயன்படுத்தணும். ஓகே. அடுத்து வந்து என்ன செய்ய விரும்புகிறீங்க? ஓய்வெடுக்க. அப்போது ரெஸ்ட். வேர்போட ஐஎன்ஜி இங்கே வந்து சேர்க்கக்கூடாது. ரைட்டு. ஓகே. அடுத்து என்ன செய்வதற்கு பதிலாக? வேலை செய்வதற்கு பதிலாக. அப்போது தேன் ஒர்க். அப்போது ஐ வுட் ராதர் ரெஸ்ட் தேன் ஒர்க் நவ். அப்படின்னா என்ன மீனிங்? நான் இப்போது வேலை செய்வதற்கு பதிலாக ஓய்வெடுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் காஃபி குடிப்பதற்கு பதிலாக டீ குடிப்பதை விரும்புகிறேன். இங்கே வந்து பொதுவாக சொல்லலை. இப்போது ஒரு டீ கடையில் இருக்கிறீங்க. டீ கடையில் இருக்கும்போது சொல்கிறீங்க ஒருத்தர்கிட்ட, சரிங்களா, நான் வந்து இப்போது டீ குடிப்பதற்கு பதிலாக காஃபி குடிப்பதை விரும்புகிறேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் ராதர். ஓகே, என்ன விரும்புறீங்க? டீ குடிப்பதை. அப்போ ட்ரிங்க் டீ. வேர்போட ஐஎன்ஜி சேர்த்துடக்கூடாது. அடுத்து எதற்கு பதிலாக? காஃபி குடிப்பதற்கு பதிலாக. அப்போ தேன் ட்ரிங்க் காஃபி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் ஹோட்டலுக்கு போவதற்கு பதிலாக வீட்டில் சாப்பிட விரும்புகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் ராதர். அடுத்து வந்து என்ன விரும்புறீங்க? வீட்டில் சாப்பிட. அப்போ ஈட் அட் ஹோம். ஓகே, எதற்கு பதிலாக? ஹோட்டலுக்கு போவதற்கு பதிலாக. அப்போ then go to a hotel. then go to a hotel. ஓகே, அடுத்து வந்து நான் மெசேஜ் அனுப்புவதற்கு பதிலாக கால் பண்ணவே விரும்புகிறேன். ஓகே, இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு மெசேஜ் அனுப்புவதற்கு பதிலாக கால் பண்ணவே பிடிக்கும். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் இன்னொரு முறை நல்லா கவனிங்க. நான் மெசேஜ் அனுப்புவதற்கு பதிலாக கால் பண்ணவே விரும்புகிறேன் இப்போ. சரிங்களா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எனக்கு மெசேஜ் அனுப்புவதற்கு பதிலாக கால் பண்ணுவதே பிடிக்கும். இது வந்து பொதுவா. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த 3 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுவது அப்படிங்கிறத நீங்கள் காமெண்ட்ல டைப் பண்ணுங்க.